கூடியவரை ஆச்சாரியர் அமர்ந்து கொள்ளும்போது இந்த மெத்தையை நிச்சயம் உபயோகப்படுத்துவது நல்லது. மேலும் இதோ இந்த களிம்பை இரவு சயனிக்கப் போகும்போது அடிமுதுகில் தடவ வேண்டும். ஆகட்டும் வைத்தியரே. சரி, வந்திருக்கும் வலி எதனால் ஏற்பட்டது என்று சொல்லவில்லையே. இந்த தைலத்தை இன்னும் எத்தனை நாட்களுக்கு தடவும்படி இருக்கும்? அதை தெரியப்படுத்தினால் அதன்படி செய்ய ஏதுவாக இருக்கும். வலிக்கு மருந்து கொடுத்திருக்கிறேன், பயப்படும்படி ஒன்றுமில்லை. மற்றபடி சரி, வாருங்கள், சொல்கிறேன். வைத்தியரே, சற்று பொறும். இவர்களை தனியே அழைத்துச் சென்று சொல்ல வேண்டும் என்பதில்லை. அடியேனுக்கு தெரியும். வியாதி என்ன என்பதையும் அதன் வீரியம் என்ன என்பதையும் நோயாளியை வைத்துக்கொண்டு சொல்வது அவ்வளவு ஸ்லாக்கியம் இல்லை என்று வைத்தியர்களுக்குள் ஒரு கோட்பாடு இருக்கும். அதையெல்லாம் அடியேனோடு பொருத்தி பார்க்க வேண்டாம். காரணம், தாங்கள் அடியேனின் வியாதி பற்றி என்ன சொன்னாலும் அடியேன் மனோவியாகுலமோ பயமோ அடையப் போவதில்லை. மேலும் அடியேனை பொறுத்தவரை சரீர அபிமானமும் இல்லை. என்றாவது ஒரு நாள் ஆத்மா இக்கூட்டை விட்டு புறப்படத்தான் போகிறது. அதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை கைகொள்ளப் போகிறது, அவ்வளவே. அடியேனை பொறுத்தவரை தாங்கள் என் வியாதியை பற்றி யாது உரைத்தாலும் நிச்சயம் அடியேனின் மனதை பாதிக்காது. எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். இதையும் ஏன் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றால், பழுதடைந்த சரீரத்தை கொண்டு இனிமேல் எந்த அளவிற்கு பகவத் கைங்கரியத்தில் ஈடுபடலாம், இவர்களுக்கு எந்த அளவிற்கு சிரமம் கொடுக்காமல் இருக்கலாம் என்று அடியேனுள் ஆலோசிக்க வசதியாக இருக்கும். சுவாமி, தங்களால் எங்களுக்கு சிரமமா? தயவு செய்து அப்படி ஒரு வார்த்தையை பிரயோகிக்க வேண்டாம் சுவாமி. தங்களுக்கு சேவை செய்வதே எங்களின் தலையாய பணி. அதை தவிர எங்களுக்கு வேறு சிந்தனை இல்லை சுவாமி. சரி, சந்தோஷம். வைத்தியரே, அடியேனை பீடித்திருக்கும் புது நண்பன் யார் என்று சொல்லும். என்ன சுவாமி இது? தங்களை வருத்தும் நோயை புதிய நண்பன் என்கிறீர்களே. அடியேன் குறிப்பிட்டதில் ஒரு தவறும் இல்லையே. இந்த ஆத்மா வைகுண்டத்தில் பகவானோடு சுகித்திருக்க காரணமாக இருக்கப் போகும் இவ்வியாதியை நண்பன் என்று அழைப்பது பொருத்தம்தானே தெய்வவாரி? வைத்தியரே, நீர் சொல்லும். ஒன்றும் யோசிக்க வேண்டாம். இச்சரீரம் பழுதடைந்து விட்டது என்பது அடியேனுக்கு நிச்சயம் தெரியும். இது நீண்ட நாள் தாங்காது என்பதும் தெரியும். சுவாமி, ஏன் அப்படியெல்லாம் சொல்கிறீர்கள்? வந்திருப்பது சாதாரண நோய்தான். கொஞ்சம் சரீர அசௌகரியத்தை கொடுக்கும், மற்றபடி உயிருக்கொன்றும் பாதிப்பை ஏற்படுத்தாது சுவாமி. தொடர்ந்து காரியங்களை செய்ய முடியாமல் அலுப்பை ஏற்படுத்தும், ஓய்வு எடுக்க வேண்டிய கட்டாயத்தை கொடுக்கும். காரணம்... வைத்தியரே, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். எங்கள் ஆச்சாரியார் அதனால் எந்த பாதிப்பையும் அடைய மாட்டார் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஆச்சாரியார் நன்கு உணர்ந்தால்தான் அதை மேற்கோள் காட்டி அவருக்கு எங்களால் சேவை செய்ய வசதியாக இருக்கும். அவரும் எங்களுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் இருப்பார். அது மட்டுமில்லாமல் தாங்கள் சொல்ல வேண்டியதை மறைத்து ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டீர்கள். ஆச்சாரியார் நிச்சயம் தன்மேல் தனி கவனம் செலுத்த மாட்டார். தயவுசெய்து எதை அவசியம் தெரிவிக்க வேண்டுமோ அதை ஒளிவு மறைவின்றி தெரியப்படுத்திவிடுங்கள். சொல்கிறேன். நீங்கள் அனைவருமே வலியுறுத்தி கேட்பதால் சொல்கிறேன். ஆச்சாரியருக்கு வந்திருப்பது ராஜப்பிளவை என்னும் நோய். அதன் ஆரம்ப அறிகுறிகள் தான் இவை. முதுகு தண்டுவடத்திற்கு கீழே சிறு புற்றாக ஆரம்பித்திருக்கிறது. எனவே அவரால் ஒரு சில கால அவகாசம் தாண்டி ஒரே நிலையில் அமர்ந்து கொள்ள இயலாது. சரியாக போயிற்று. என்ன சொல்கிறீர் நீர்? பல காலம் உட்கார்ந்து கொள்ளாமல் எப்படி சாஸ்திர விசாரம் செய்வது? முக்கியமாக எப்படி பகவத் ஆராதனம் செய்வது? கோயில் முக்கிய சேவையான உபன்யாசங்களை எப்படி நிகழ்த்துவது? நன்றாக சொன்னீர்கள். தங்களின் பணி என்னவோ மிகவும் மகத்தானதுதான் சுவாமி. இருப்பினும் வியாதியின் வீரியம் அப்படி. ஜாக்கிரதை உணர்வுடன் இருப்பது அதன் கடுமையை சற்று தொலைவிற்கு தள்ளலாம். வேறு ஒன்றும் சொல்வதற்கில்லை. அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன் சுவாமி.
வருகிறேன். இப்படி ஒரு வியாதியை வைத்தியர் சொல்லுவார் என்று அடியேன் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அதை கேட்டதிலிருந்து மனதிற்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. ஆம் பெரிய நம்பிகளே, ஆரம்ப அறிகுறி என்று சொன்னாலும் ராஜபிளவை என்பது ஒரு அசாதாரணமான நோயாயிற்றே. அதை அலட்சியப்படுத்துவது என்பது பெரிய அசௌகரியத்திற்கு வழி அமைத்து விடுமே. அப்படி ஏதும் ஏற்படாமல் நாம் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இது போன்ற வியாதி நம் ஆச்சாரியருக்கு வரலாமா? இது என்ன கொடிய விதியாக இருக்கிறதே. இதன் வலிமை நம் ஆச்சாரியரை தாக்காமல் இருக்க வேண்டும் என்று மனம் மிகவும் அடித்துக் கொள்கிறது. வரக்கூடாத நோய் ஏனோ வந்துவிட்டது. இனி அதிலிருந்து ஆச்சாரியரை காப்பாற்ற என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும். சரியாகச் சொன்னீர்கள் அரையரே. இப்போது பல மாற்று ஏற்பாடுகளை நாம் கையாள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பெரிய நம்பிகளே, மடத்து பராமரிப்பு பணிகளை தாங்கள் அதிக நேரம் மேற்பார்வை செய்ய ஆயத்தமாக வேண்டும். ஆச்சாரியரின் விருப்பமான எழுத்து பணிகளை ஓலைப்படுத்தும் காரியங்களை பெரும்பாலும் அடியேன் இங்கேயே தங்கி பணி செய்ய சித்தமாக இருக்கிறேன். தெய்வவாரி, ஆச்சாரியரின் விருப்பம் என்னவோ அதன்படி உற்சவங்களையும் சேவைகளையும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது தங்களின் கடமை. அரையரே, மாலை பொழுதில் ஆச்சாரியார் நிகழ்த்தும் உபன்யாசங்களுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடுகளை யோசியுங்கள். இப்படி எதையும் திட்டமிட்டு திறம்பட செய்யும் வழிவகைகளை ஆலோசிப்பதும் பெரும்பாலும் ஆச்சாரியரை இப்பணிகளில் சிரமப்படுத்தாமல் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இது மிக மிக அவசியம். எல்லாம் சரிதான் திருக்கோஷ்டி. எல்லோருக்கும் ஒவ்வொரு வேலையை தேர்வு செய்து கொடுத்து விட்டாய். அப்படியே அடியேனுக்கும் என்ன பணி என்று சொல்லிவிடேன். சுவாமி, இப்போதைக்கு தாங்கள் நிரம்ப ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டிய காலம். இந்த வியாதி ஸ்வஸ்தம் ஆகும் வரை தாங்கள் எங்களின் வேண்டுகோளின்படி நடக்க வேண்டும். இந்த தங்களின் சரீரத்தை பல சேவைகளில் இதுவரை ஈடுபடுத்தி பல அரும்பெரும் காரியங்களை செய்து முடித்திருக்கிறீர்கள். இதெல்லாம் ஒரு சாமானியன் செய்யும் காரியம் அன்று. ஆகவே தாங்கள் பல நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். சுவாமி, தாங்கள் விசிராந்தியாக இருந்து எங்களை வாய்மொழியால் வழிநடத்த தாங்கள் ஏவிய காரியங்களை நாங்கள் முடிப்போம். தாங்கள் முன்பு ஆளவந்தாராக ராஜாவாக வீற்றிருந்ததைப் போல் இங்கு மடத்தில் வீற்றிருக்க வேண்டும். நன்றாக இருக்கிறது நீ சொல்வது. அப்படி ராஜபோகமாக அடியேன் ராஜாங்கத்திலேயே முன்பே இருந்திருப்பேனே. அதையா அடியேனுடைய பாட்டனார் நாதமுனி யோகீஸ்வரர் விரும்பினார்? அவரின் கனவை நினைவாக்க அல்லவா அடியேன் இந்த சந்நியாச ஆசிரமத்தை கைக்கொண்டேன். ஏதோ ஒரு வியாதியை காரணம் காட்டி ஏற்றுக்கொண்ட கடமையிலிருந்து விலகுவது முறையாகுமா? அப்படிச் செய்வது அடியேனின் பாட்டனாருக்கும் அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பி சுவாமிக்கும் செய்யும் அபச்சாரமாக ஆகிவிடாதா? பகவத் சேவையில் ஈடுபட முடியாத இத்தேகம் இருந்தால் என்ன, போனால்தான் என்ன? சுவாமி, தங்களின் கடமையை தாங்கள் ஆற்ற வேண்டாம் என்று நாங்கள் நினைக்கவில்லை. தாங்கள் மனதால் நினைப்பதை, கட்டளையிடுவதை நாங்கள் முடிக்க வேண்டும். அதன் மூலம் தங்களின் கடமை பூர்த்தியாக வேண்டும் என்றுதான் நினைக்கிறோம். ஆம் சுவாமி, இதுதான் எங்களின் கோரிக்கை. அதை தாங்கள் தயவு கூர்ந்து செவிசாய்த்தருள வேண்டும். சரி, அது பற்றி பிறகு யோசிக்கலாம். ஆனால் ஒன்று, உன்னைப் போல் அடியேனுக்கும் ஒரு கோரிக்கை உள்ளது. அதை நீங்கள் அனைவருமே நிறைவேற்றித் தர வேண்டும். ஆணையிடுங்கள் சுவாமி, அதை நிறைவேற்ற சித்தமாக இருக்கிறோம். இப்போது வைத்தியர் சொல்லிவிட்டு போனது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் அடியேனுக்கு வந்திருக்கும் இந்நோய் பற்றி எக்காரணத்தை கொண்டும் மாரநேர் நம்பிக்கு தெரியக்கூடாது. ஏனென்று அறிந்து கொள்ளலாமா சுவாமி? காரணம் இருக்கிறது. அடியேனை இப்படி ஒரு நோய் பீடித்திருக்கிறது என்று தெரிந்தால் அவன் மிகவும் துவண்டு போய்விடுவான். இப்போது கூட அடியேன்தான் அவனை மிகவும் வற்புறுத்தி அவனுடைய ஊருக்குச் சென்று உற்றார் உறவினர்களை பார்த்துவிட்டு வா என்று அனுப்பியிருக்கிறேன். அவனும் வேண்டா வெறுப்பாகத்தான் புராந்தகம் சென்றிருக்கிறான். இப்போது வியாதி பற்றி அறிந்தால் அவ்வளவுதான். அவன் வேதனையின் உச்சிக்கே சென்று வேறு எங்குமே செல்லாமல் இங்கேயே உழன்று துவண்டு கொண்டிருப்பான். அவன் அடையும் வேதனை சொல்லி மாளாது. சுவாமி, எங்களுக்கும் இந்த விஷயம் அறிந்ததிலிருந்து மிகவும் வேதனையாகத்தான் இருக்கிறது. அடியேன் அதை மறுக்கவில்லை திருக்கோஷ்டி நம்பி.
வேதனையோடுதான் இருக்கிறீர்கள். அதே சமயத்தில் பக்குவத்தோடும் இருக்கிறீர்கள். ஆனால் மாரநேர் நம்பிக்கோ உங்களின் அளவிற்கு பக்குவம் கிடையாது. ஊரிலிருந்து வந்ததும் இப்படி ஒரு விஷயம் அறிந்தால் அவனை கட்டுப்படுத்துவது மிகவும் சிரமமான காரியமாகிவிடும். தான் என்ன செய்கிறோம் என்பதை உணராமல் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொள்வான். அவனை பற்றி அடியேன் நன்கு உணர்ந்து வைத்திருக்கிறேன். அடியேன் முன்பு காஷ்மீரம் செல்ல முற்பட்ட போதே மாரநேர் அதை மறுத்து அடியேனின் வயோதிகத்தை காரணம் காட்டி தான் போய் வருகிறேன் என்று பிடிவாதம் பிடித்தான். அப்படிப்பட்டவன் அவன். அடியேனின் வேண்டுகோள் இதுதான். அடியேனுக்கு வந்திருக்கும் ராஜபிளவை நோய் பற்றி மாரநேர் நம்பி அறிய வேண்டாம். தங்கள் உத்தரவுப்படியே சுவாமி. திருப்பாவையின் திருமகனே, திருப்பார்கடல் உரைபவனே, திருக்காஞ்சியில் எழுந்தோனே, திருப்பாதத்தில் பணிந்தேனே, அண்டி வந்தோர்க்கு அடியேனே, அன்பு கொண்டாக்கு ஆத்மனே, அருமறை கண்ட பொருளோனே, அருள்மழை வேண்டி நின்றேனே, திருமுகம் காண உன் பசி தீரும், திருமேனி வாசம் மலர்களாய் வீசும், திருநாமம் சொல்ல தீவினை மாளும், திருவடி சேர வானுலகு வாய்க்கும், தந்திரமாய் மந்திரமாய் மாயம் பல செய்யும் மாயோனே, வேண்டி நின்ற பக்தர்களின் வேதனை நீக்கிய சோதனை தாண்டிய வாழ்ந்திடத்தானே வழி ஒன்றை வரதானி காட்டு. திருப்பாவையின் திருமகனே, திருப்பார்கடல் உரைபவனே, திருக்காஞ்சியில் எழுந்தோனே, திருப்பாதத்தில் பணிந்தேனே. வானமும் நீயே, வண்ணமும் நீயே, மேகமாய் நீயே பொழிந்தாயே, கண்களும் நீயே, கருணையும் நீயே, கண்களில் நீராய் கசிந்தாயே நீயே, முதுமையும் நோயும் வைத்தே உடலையே நெய்ய தைத்தாய், இன்பத்தில் துன்பம் சேர்த்து மனித வாழ்வினை கோத்தாய், உருகியே உன்னை காண பக்தி யோகம் ஒன்று படைத்தாய், கல்வியே இல்லா நெஞ்சம் கண்டு கொள்ள வழி செய்வாய், நினைவெல்லாம் நீ இருந்தும் உள்ள பிடி ஒன்று வாட்டுதையா, முப்பிறவி பாவங்களாய் கூடாக குருடாக பேயாக நோயாக இல்லாது வாழும் வாழ்க்கை வரதானி தாரா. திருக்கச்சி வரதா, நானேதான் திருக்கச்சி. என்ன திருக்கச்சி, எப்படி அவ்வளவு உறுதியாய் உன்னை அழைத்தது நான் தான் என்று கண்டுபிடித்தாய்? வரதா, நீ அறியாததா? அடியேனிடம் பழகுபவர்கள் இரு சாரார்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரார் அடியேனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அடியேன் உனக்கு நெருக்கமானவன் என்றும் உனக்கு மிகவும் பிரியமான பக்தன் என்றும் கொண்டாடி அடியேனின் அருகில் வரவே தயங்குவார்கள். மற்றொரு சாராரோ அடியேன் பிறந்த குலத்தை கருத்தில் கொண்டு விலகி நின்றே உரையாடி விட்டு செல்வார்கள். இவர்கள் எல்லோருக்கும் அப்பாற்பட்டு வாத்சல்யத்தோடும் இவன் என்னுடையவன் என்ற உரிமையோடும் பரிவோடும் அந்யோன்யத்தோடும் தன் மேலான நிலையையும் மறந்து இந்த கடையேனையும் கடாட்சித்து மகிழ்பவன் உன்னைத் தவிர வேறு யார் இருக்க முடியும்? கூப்பிட்டவுடன் ஓடி வந்து அருள் புரியும் உயர்ந்த உள்ளம் உன்னைத் தவிர வேறு யாருக்கு இருக்க முடியும்? அது சரி, இப்படி இனிக்க இனிக்க பேசும் நீ, சற்று முன் நீ பாடும்போது உன் துவனி
வேதனையில் தோய்ந்தது போல் இருந்ததே. அதற்கு என்ன காரணம் திருக்கச்சி? உள்ளத்தில் உறையும் பரமாத்மா நீ உன்னிடம் மறைக்க முடியுமா? அடியேனிடம் வேதனை இருப்பது வாஸ்தவம்தான். ஒரு சிலர் இவன் வரதனோடு சம்பாஷிப்பவன் என்று தன் பிரச்சனைகளை அடியேனிடம் கொண்டு வந்து முறையிடுவார்கள். அடியேனும் உன் உள்ள குறிப்பை அறிந்து அவர்களுக்கு சில நல்வார்த்தைகளை கூறி வழி அனுப்பி வைப்பேன். பலரது கோரிக்கைகளை உன்னிடம் கொண்டு வந்து கொட்டுகிறேன். நீயும் அவர்களின் கர்மாக்களுக்கு தக்கபடி பலனளித்து அதே சமயத்தில் துணை நின்றும் காத்து ரட்சிக்கிறாய். இருப்பினும் சில நேரங்களில் அடியேனின் மனம் வருந்துகிறது வரதா. அதற்கு காரணம் அவர்கள் படும் வேதனை அல்ல. அவர்கள் அனுபவிக்கும் அனைத்து கர்ம பலன்களுக்கும் நீதான் காரணம் என்று உன்னை குறை சொல்கிறார்களே, அதுதான் அடியேனுக்கு மிகப்பெரிய வேதனையை அளிக்கிறது. வரதனுடைய பக்தனுக்கே இப்படி ஒரு சோதனை வந்துவிட்டது என்று அடியேனுடைய காதுபட அவர்கள் சொல்லும் பொழுது உன் காருண்யத்தையும் உன் உயர்ந்த நிலையையும் கீர்த்தியையும் அவர்கள் புரியாமல் குறைத்து மதிப்பிடுகிறார்களே என்று மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. அதுதான் அடியேனின் நெஞ்சத்தில் உந்தி நிற்கிறது. அப்படி நான் யாரை கைவிட்டு விட்டேன் என்று நீ சொல்கிறாய்? சரணடைந்தவர்களை கைவிட மாட்டேன் என்பதை நான் விரதமாக உடையவனே. அதை நீயும் உணர்ந்தவன். அப்படியே ஒரு சிலரை ரட்சிப்பதில் காலதாமதமானாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதை நீ நம்புகிறாயா இல்லையா? வரதா, பரிபூரணமாக நம்புகிறேன். ஆனால் ஒரு விஷயத்தை பொறுத்தவரை அதன் காரணத்தை அடியேன் அறிய விரும்பவில்லை என்றாலும் அந்த பக்தையாகப்பட்டவள் சீக்கிரமே தன் வேதனையிலிருந்து விடுபட வேண்டும் என்று உன்னை யாசிக்கிறேன் வரதா. பிறகு இப்பொழுது ஏன் மறுத்து விட்டார்? அது திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் அறிவுரைப்படி வேண்டாம் என்று இப்பொழுது தீர்மானித்து விட்டார். சரி என்று சொல்லுங்கள் அண்ணா. சரி, ஊமைத்துறையாரை சந்திக்க வருகிறேன் என்று சொல்.